ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான சிக்கன் ரோல் தான். ஈஸியானுங்கிறத விட ரொம்பவே டேஸ்ட்டான சிக்கன் ரோல் தான் செய்ய போகிறோம். நீங்கள் நினைப்பீங்க வீட்டில் இப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு. வீட்டில் அதே அளவு டேஸ்ட்டாக செய்யலாம். அதாவது கடையில் வாங்குகிற அளவு டேஸ்ட்டாக வீட்டிலே செய்யலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் வெதுவெதுப்பான தண்ணியில் ஈஸ்ட்டும் சீனியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்ச நேரம் ஊற விடுங்க. வேறொரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி, மிளகு பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து கறியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது தனியாக வச்சுருங்க. இப்போது மைதா மாவில் உப்பு கொஞ்சம் போட்டு இப்போ நம்ம வச்சுருந்தோமே ஈஸ்டெல்லாம் போட்ட தண்ணி அதை சேர்த்து நல்லா பிணைஞ்சி மேட்டாப்பில் எண்ணெய் தடவி கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க. இப்போ நம்ம அவிஞ்ச வச்ச சிக்கனை எடுத்து அந்த தண்ணியை பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம வாணலியில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய், சீரகம் போட்டு நல்லா சீரகம் பொரிஞ்சதும் அது கூடவே பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சி போடணும். அதுதான் முக்கியமான விஷயம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடையில் வாங்குறத விட வீட்டில் போடுறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவு வதங்கினா போதும். அதுக்காக கண்ணாடி பாதத்துலையும் இருக்கக்கூடாது. வெந்திருக்கணும். உங்களுக்கே தெரியும், அதை பார்த்தா ஓரளவு வெந்திருக்கணும். நல்லா வெந்து வந்ததும் அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சதை போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பாக்கெட்டில் கடையில் வாங்கினீங்கன்னா அதில் ஏதாவது கலந்து வச்சுருப்பாங்க. அதை ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. இப்போது வீட்டில் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது அது கூடவே சிக்கன் தான் போட போகிறோம். எதுக்கு இப்போ நம்ம சிக்கன் போட போகிறோன்னா மசாலா அப்போ தான் உள்ளே இறங்கும் சிக்கனுக்குள்ளே. இப்போது கொத்தமல்லி போட்டாச்சு. அந்த சிக்கனை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. இப்போது அது கூட மசால் பொடி, மிளகு பொடி, சீரகப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, அது கூட கரம் மசாலா கொஞ்சம் போட்டு கொஞ்சம் சிக்கன் பொடி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம முதல்ல தண்ணி எடுத்து வைக்க சொன்னே, சிக்கனை வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு கொடுக்குறதே அந்த தண்ணி தான். இப்போது சிக்கன் பொடி போட்டாச்சு. எனக்கு சிக்கன் பொடி பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் கூட மட்டும் போட்டுக்கிட்டேன். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. இப்போ அது கூடவே மசிய வச்ச உருளைக்கிழங்கு, அதாவது வேக வச்சு மசிச்சு எடுத்து உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. மேல் டாப்பில் கொத்தமல்லியை தூவி இறக்கி வச்சுருங்க. இப்போ நம்ம ரோல் செய்கிறதுக்கு மாவை பிணைஞ்சி வச்சுருக்கோம். இப்போ அந்த மாவை எடுத்து அதுக்கு முன்னாடி ப்ரெட்டு வேணும், ப்ரெட் கிராம்ஸ் வேணும். நம்ம வீட்டிலையே நம்ம தயார் பண்ணிக்கிடுவோம். ப்ரெட்டை எடுத்து ஓரத்தில் உள்ளதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த வெள்ளையாக உள்ளதை மட்டும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாவு நல்லா நைஸாக வந்துருச்சு, நல்லா புஃப்னு வந்துச்சு. இப்போ அந்த மாவை எடுத்து நல்லா லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு நல்லா குட்டி குட்டியாக, அதாவது ஒரே அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு 12 பீஸ் வந்துச்சு 1/2 கிலோ மாவுக்கு. இப்போது அந்த 12 உருண்டையும் நல்லா எண்ணெய் தேய்ச்சி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒரே அளவு மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை ஒன்று ஒன்றா எடுத்து தேய்ச்சி அதுக்கு நடுவில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை, அதாவது அந்த சிக்கன் மசாலாவை உள்ளே வச்சு இந்த பக்கம் ஒரு மடக்கு, அந்த பக்கம் ஒரு மடக்கு, பின்னாடி இருந்து உருட்டிட்டு லாஸ்ட்டு எண்டில் தண்ணியோ இல்லை மைதா மாவு பேஸ்ட்டோ வச்சு அப்படியே பூட்டினோன்னா திரும்பி பிரியாது. அதுக்கப்புறம் அந்த இதை நம்ம ப்ரெட் கிராம்ஸில் முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டான சிக்கன் ரோல் ரெடி.
உண்மையாகவே பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான், என்ன நேரம் தான் கொஞ்சம் செலவாகும். நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்காக நம்ம இந்த நேரம் கூட ஒதுக்கலைன்னா எப்படி? செஞ்சுட்டிங்கன்னா சின்ன பிள்ளைங்க அடம் பிடிச்சி சாப்பிடுவாங்க. வீட்டில் ஒரு சண்டை தான் நடக்கும், எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு. நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், நம்ம சமைச்சதா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.